வீட்டை வரக்க வீட்டில் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஒரு டைம் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அப்புறம் களி சாப்பிட்றவங்களா இருந்தால் இது களிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்வீங்க. அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். முதல்ல கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 7 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி வந்து 3 அரைச்சி போட்டிருக்கேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி. புளியும் பக்கத்தில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால். ஏன்னா புளியை ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக ஈஸியாக இருக்கும். தேங்காயும் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் பால் ஃபில்ட்ரு பண்ணலை, அப்படியே தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு அந்த தொக்கு பிடிக்காதுன்றவங்க வந்துட்டு அது ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவரைக்காவை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள், மஞ்சள் தூள், புளி கரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே வேக விடலாம். அந்த புளிப்பு காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி பதத்தில் வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வருது. தேவையான அளவு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு ரெடி பண்ணிட்டா சூப்பராக நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல்
நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.